இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இழிச்ச வாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள் அடங்க மறுப்போம், மத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், ரத்து செய், ரத்து செய், மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். இந்திய அரசு, நடுவண் அரசு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கும் வீர சொந்தங்களை பாதுகாத்திட நிரந்தரமான நடவடிக்கை எடு. துரோகம் செய்யாதே, துரோகம் செய்யாதே, தமிழக மீனவர்களுக்கு துரோகம் செய்யாதே. இந்திய மீனவ சொந்தங்களை பாதுகாக்காத இந்திய அரசு, வெளி விவகாரத்துறை அமைச்சகமே எதற்கு வந்திருப்பது? ஒவ்வொரு முறையும் நாடகமாடி தமிழக மீனவர்களை பாதுகாப்போம் என்று சிங்கள அரசோடு கோடி குழாவும் இந்திய அரசை கண்டிக்கின்றோம். தமிழக மக்கள் வெகுண்டெழுவோம். மத்திய அரசு, தமிழக அரசு பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடு. இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 24 மணி நேர இடைவெளியில் இந்த அறப்போராட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். தமிழக மீனவர்கள் கடந்த 1983ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக சிங்கள இனவெறி கும்பலால் தாக்கப்படுவது, படுகொலை செய்யப்படுவது, சொத்துக்களை சேதப்படுத்துவது என்பது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 16ஆம் தேதி என்று நான் கருதுகிறேன், சுமார் 112 பேர், 106 பேர் என்று ஏடுகளிலே வந்தது. ஆனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 112 பேர் என்று மறுபடியும் ஊடகங்களிலே செய்திகளாக வந்திருக்கின்றன. ஈழத் தமிழர்களே, அதாவது ஈழத்தை சார்ந்த மீனவர்களே சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள் என்று செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மீன்பிடி பகுதிகளே வந்து நாங்கள் விரித்து வைத்திருக்கிற வலைகளை எல்லாம் அறுத்து சேதப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் எல்லை தாண்டி வந்து மீன் பிடிக்கிற குற்றத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து சிங்கள போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறோம் என்று அறிக்கை வெளியாகியிருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் சிங்கள இனவெறி அரசின் சதி, சிங்கள இனவெறி அரசின் சதி செயல் திட்டம் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது, மறுக்க முடியாது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பே இப்படி ஒரு செயல் திட்டத்தோடு சிங்கள அரசு இயங்கி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகின. தமிழர்களுக்கிடையிலேயே முரண்பாட்டை உருவாக்குவது, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் தமிழீழ மீனவர்களுக்கும் இடையில மோதலை உண்டு பண்ணி ஒட்டுமொத்தத்திலே தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை தமிழீழ தமிழர்கள் இழக்கச் செய்ய வேண்டும். இங்கிருந்து இனி எந்த காலத்திலும் தமிழ் ஈழத்திற்கு ஆதரவாக எந்த பொருளும் கடத்தி செல்வதற்கு ஏதுவாக அமைந்துவிடக் கூடாது, அதை தடுத்தாக வேண்டும் என்கிற தொலைநோக்கு திட்டத்தோடு சிங்கள இனவெறி அரசு இந்திய பேரரசோடு சேர்ந்து, இந்திய அரசின் உளவுத்துறையோடு சேர்ந்து, ரா என்கிற RAW என்று சொல்லப்படக்கூடிய அந்த உளவு அமைப்போடு சேர்ந்து
இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்ற தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருக்கின்றன. தமிழீழ விடுதலை புலிகளை நசுக்கிவிட்டோம், யாரும் இல்லை என்று சிங்களவன் கொக்கரித்தாலும் இன்னும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ராஜபக்சே உள்ளிட்ட சிங்கள இனவெறி கும்பல் அஞ்சுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு அசைவிலும் நம்மால் காண முடிகிறது. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இரண்டாவது நாளாக 27 பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்றால் நேரடியாக சிங்கள கடற்படையினர் அவர்களை பிடித்துச் சென்றிருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் எதை உறுதிப்படுத்துகின்றன என்று சொன்னால், தமிழீழ விடுதலை போராட்டம் மீண்டும் எழுச்சி பெறும். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமையிலே விடுதலை போராட்டம் மீண்டும் தொடரும் என்கிற அச்சம் சிங்கள இனவெறி கும்பலுக்கு மட்டுமல்ல, இந்திய அரசுக்கும் இருக்கிறது. நான் தொடர்ந்து மேடைகளில் சொல்லி வருகிற செய்தியைத்தான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். தமிழீழம் மலர்வதை சிங்களவன் ஏற்றுக்கொண்டால் கூட இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஈழம் அங்கே மலரக்கூடாது, தமிழர்களுக்கு அங்கே தனிநாடு கூடாது, தமிழர்கள் தன்னாலத்தோடு தங்களுக்கென ஒரு அரசை நிறுவிக்கொள்ளக் கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிற அரசு சிங்கள அரசு கூட அல்ல. அவன் கூட ஒரு கட்டத்திலே தோல்வி அடைந்து சமரசம் செய்து மண்ணை பிரித்துக் கொடுப்பதற்கு கூட தயாராகிவிட்டான். ஆனால் ஈழம் அமையவே கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிற அரசு இந்திய அரசுதான். உள்ளபடியே ஈழ விடுதலையை விரும்புகிற ஒவ்வொரு தமிழனும் யாரை எதிர்த்து போராட வேண்டுமானால் இந்திய அரசை எதிர்த்துதான் போராட வேண்டும். அதுதான் யதார்த்தமான உண்மை. நான் உண்மையை சொல்லுகிறேன். ஆக இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கை என்பது தமிழீழம் கூடாது என்பதுதான். அதனால்தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டாலும், கடத்தி செல்லப்பட்டாலும், சிறைப்படுத்தப்பட்டாலும், காணாமல் அடிக்க செய்யப்பட்டாலும், அவர்களின் சொத்துக்கள் மீன்வலை படகு உட்பட அவர்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டாலும் ஒரே ஒரு முறையாவது இந்திய அரசு சிங்களவர்களை கண்டித்திருக்கிறதா? எச்சரிக்கை செய்திருக்கிறதா? கொல்லப்படுகிற தமிழ்நாட்டு மீனவன் என் தேசத்தை சார்ந்தவன், இந்திய குடிமகன், அவனுக்கு ஆபத்து என்றால் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது, அவனுக்கு தீங்கு என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று என்றைக்காவது ஒரே ஒரு நாள் இந்திய அரசு வாய் திறந்து பேசியதுண்டா? இந்திய அரசு என்று நான் சொல்லுவது பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆளுகிற நிலையிலும் சரி, பொதுவான இந்திய அரசு என்கிற அந்த நிறுவனத்தை சார்ந்த பொறுப்பு இது. ஆக இந்திய அரசு பாரதிய ஜனதா ஆட்சியிலும் சரி, காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த நிலையிலும் சரி, ஈழத்தை விரும்பவில்லை, தமிழ்நாட்டு மீனவர்களின் மீதான தாக்குதலை கண்டிக்க விரும்பவில்லை. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக மீனவர்கள் கடத்தப்பட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடனேயே நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது. இந்திய அரசிலே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற ஆளுங்கட்சி, மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, இந்த நிலையிலாவது இந்திய அரசு அசைந்து கொடுத்திருக்கிறதா? மன்மோகன் சிங் பேட்டியிலே சொல்லுகிறார், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று. எஸ்.எம். கிருஷ்ணா சொல்கிறார், அவர்கள் உடனே விடுதலையாகி விடுவார்கள் என்று. ஆனால் இந்த போக்கை இந்திய அரசு அல்லது தலைமை அமைச்சர் அல்லது வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கண்டித்திருக்கிறாரா? அவரோ இவரோ கண்டித்திருக்கிறார்களா? இல்லை. சிங்கள அரசை பகைத்துக் கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. சிங்கள அரசின் போக்குகளை கண்டிக்க அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கையே தமிழீழம் கூடாது என்கிற கொள்கைதான். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து கையாண்டு வருகிறது. 1983 இருந்து இதுவரையில் 400க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் ஈழத்தை சார்ந்த மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கணக்கு ஒரு புறம், அது லட்சக்கணக்கிலே தாண்டிவிட்டது.
தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும் 400க்கும் மேற்பட்டவர்கள் 83 இதுவரையில் 400க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் இறந்து விட்டார்களா, உயிருடன் இருக்கிறார்களா, சிறையில் இருக்கிறார்களா, எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியாமலேயே பெண்கள் தாலியை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். கணவன் இறந்து போனான் என்றால் கூட தாலியை அறுத்து விதவை கோலத்திலே அவர்கள் தம் வாழ்க்கையை தொடருவார்கள். ஆனால் அந்த பெண்கள், நாங்கள் தாலியை சுமந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் கணவன்மார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை, கண்டுபிடித்து சொல்லுங்கள். எங்கள் குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கின்றன, பிள்ளைகள் கல்விக்கு வழி இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறார்கள், எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வழி சொல்லுங்கள் என்று 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் செய்த போது தோழர் ரவிக்குமார் அவர்களும் நானும் பாதிக்கப்பட்ட மீனவர்களை எல்லாம் சென்று சந்தித்த போது அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுத அந்த காட்சி இன்னும் என் நெஞ்சிலே நிழலாடுகிறது. ஆக ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட பெண்கள், காணாமல் போனவர்களின் குடும்பத்தை சார்ந்த பெண்கள். இந்திய அரசு இதுவரையில் அதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறதா? தமிழ்நாட்டை சாராத வேறு எந்த மாநிலத்தை சார்ந்த இந்தியன் ஒருவன் வெளிநாட்டிலே பாதிக்கப்பட்டாலும் அது நாடாளுமன்றத்திலே எதிரொலிக்கிறது. கட்சி சார்பற்ற முறையில் காங்கிரஸ் கட்சிக்காரனே இந்திய அரசுக்கு எதிராகவே குரல் எழுப்புகிறான். ஆளுங்கட்சிக்காரனே இந்திய அரசுக்கு எதிராக குரல் எழுப்புகிறான். ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளிலே படித்துக் கொண்டிருக்கிற இந்திய மாணவர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் இந்திய அரசு உடனடியாக நடவடிக்கையில் இறங்குகிறது. ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுவது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதுவரையில் ஒரு நாள் கூட இந்திய அரசு பிஜேபி ஆட்சியிலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி கண்டித்ததில்லை என்பதுதான் தோழர்களே கசப்பான உண்மை, வேதனைக்குரிய உண்மை. ஆக இன்றைக்கு ஏறத்தாழ 150 பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள், சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்திய அரசு இன்னும் மெத்தனமாகத்தான் இருக்கிறது. ஆக இங்கே திரண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்திய அரசின் தமிழர் விரோத போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய அரசு தனது தமிழர் விரோத போக்கை கைவிட்டு தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத நிலை தமிழ்நாட்டு மக்களிடையே இருப்பதுதான் அதற்கு காரணம். மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சமஸ்கிருதமயமாதலையும் இந்தி மயமாதலையும் ஏற்றுக்கொண்டு இந்திய அரசின் அத்தனை நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாக செயல்படுகிறார்கள். தமிழர்கள் மட்டும்தான் மொழி உணர்வோடு, இன உணர்வோடு, தனித்துவ அடையாளத்தோடு தலைநிமிர்ந்து நிற்கிறார்கள் என்கிற இந்த முரண்பாடு இந்திய மண்ணுக்குள்ளே இருப்பது மறுத்துவிட முடியாத உண்மை. ஆக தமிழர்களின் பிரச்சனை என்றால் இந்திய அரசு அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதில்லை. அதனால்தான் இன்னும் அது நீடிக்கிறது, தொடர்கிறது. ஜெயவர்த்தனே அமெரிக்க சார்பிலேயே எடுத்த காலத்தில் ஜெயவர்த்தனேவை மிரட்டுவதற்காக ஈழ விடுதலை போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்த நாடுதான் இந்தியா. இவனுக்கு வேண்டும் போது, இவனுக்கு தேவை என்று கருதுகிற போது, நம்மை எடுபடிகளாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற போது நமக்கு பயிற்சி கொடுப்பார்கள், ஆயுதம் தருவார்கள். வேண்டாத போது ஆயுதத்தை கீழே போட சொல்லி வற்புறுத்துவார்கள். ஆயுதத்தை கீழே போடவில்லை என்று சொன்னால் அழித்தொழிப்பார்கள். இதுதான் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை. ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு யாராவது அங்கிருந்து வந்து மனு கொடுத்தார்களா? தமிழீழ விடுதலை போராட்டத்தை 1970களிலே தொடங்கிய அந்த தமிழீழ இளைஞர்கள் யாராவது இந்திய அரசிடம் வந்து கையேந்தினார்களா? இந்திரா காந்தி அம்மையாரிடத்திலே முறையிட்டார்களா? ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அந்த போராளி குழுக்களை எல்லாம் அழைத்து வந்து தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் பயிற்சி கொடுத்தாரா இல்லையா? தமிழீழ இளைஞர்கள் யாராவது இந்திய அரசிடம் வந்து கையேந்தினார்களா? இந்திரா காந்தி அம்மையாரிடத்திலே முறையிட்டார்களா?
ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அந்த போராளி குழுக்களை எல்லாம் அழைத்து வந்து தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் பயிற்சி கொடுத்தாரா இல்லையா? யார் கேட்டது அந்த பயிற்சியை? எதற்கு பயிற்சி கொடுத்தார்கள்? பயிற்சி முடித்த பிறகு அவர்களை வெறுங்கையோடு அனுப்பியதா இந்திய அரசு? ஒவ்வொரு போராளி குழுக்களுக்கும் AK-47 உள்ளிட்ட நவீன ஆயுதங்களை கொட்டி கொடுத்தார்களா இல்லையா? குவித்து கொடுத்தார்களா இல்லையா? வண்டி வண்டியாக இங்கிருந்து கப்பல்களிலே அனுப்பி வைத்தார்களா இல்லையா? ஆயுத பயிற்சி கொடுத்து ஆயுதங்களை அள்ளி கொடுத்து ஜெயவர்த்தனை எதிராக போராட வைத்துவிட்டு அவர்களுக்கு இடையிலே சமரசம் வந்த பிறகு நீங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்றால் தமிழீழ இளைஞர்கள் என்ன இவர்களின் எடுபடிகளா? இந்திய அரசு இப்படித்தான் தமிழீழ பிரச்சனையை பார்க்கிறது. ஆக ஜெயவர்த்தனை அமெரிக்க சார்பு நிலையில் இருந்து இந்திய சார்பு நிலைக்கு வர வேண்டும் என்கிற கருத்து இந்திரா காந்தி காலத்தில் இருந்தது. ஏனென்றால் அப்போது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது இந்திய அரசு ரஷ்ய சார்பு நிலையிலே இருந்தது. ஆக ஏகாதிபத்திய சார்பு மனநிலையில் இருந்துதான் ஈழ பிரச்சனையை இன்றைக்கும் இந்திய அரசு பார்க்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏகாதிபத்திய சார்பு மனநிலையில் இருந்துதான் சோவியத் ரஷ்யா உடைந்து சிதறிய பிறகு, சோவியத் யூனியன் இல்லை என்று ஆன பிறகு இன்றைக்கு அமெரிக்க சார்பு நிலையை எடுத்திருக்கிறது இந்திய அரசு. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அதிபரடி நாடுகளில் இன்றைக்கு முதன்மையான நாடாக இந்த தேசம் இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. தமிழீழத்தை அமெரிக்கா விரும்பவில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் வளர்வதை அமெரிக்கா விரும்பவில்லை. தமிழீழ அரசு உருவாவதை அமெரிக்கா விரும்பவில்லை. ஆகவே தமிழீழ விடுதலை புலிகளின் மீது அமெரிக்கா தடை விதிக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்திய அரசும் தமிழீழ விடுதலை புலிகளின் மீது தடை விதித்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா சொல்லுவார், நான் தான் போராடி போராடி தடை விதிக்க வைத்தேன் என்று. அந்த அம்மாவை ஆதரிப்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசியவாதிகளின் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை நாம் எடுக்காததனால் நாம் தமிழீழத்திற்கே துரோகம் செய்துவிட்டோம் என்று இங்கே சிலர் இன்னும் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அணியில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு ஒருபோதும் மாறியதில்லை, மாறாது. தமிழ்நாட்டு மீனவர்கள் கடத்தப்பட்டதில் இந்திய அரசுக்கும் பங்கு இருக்கிறது, உடந்தையாயிருக்கிறது. நினைத்தால் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக ஈழத்தை மீட்டுத் தரக்கூடிய வலிமை இந்திய பேரரசுக்கு உண்டு. நினைத்தால் ஒரு சொல்லிலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற அத்தனை தமிழ்நாட்டு மீனவர்களையும் விடுவிக்க முடியும். தமிழ்நாட்டில் இருந்து வியாபாரம் செய்வதற்காக கொழும்புக்கு போனவர்கள், மட்டக்களப்புக்கு போனவர்கள், திருகோணமலைக்கு போனவர்கள் ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்டவர்கள், ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமியர் உள்ளிட்ட தமிழர்கள் கைது செய்யப்பட்டு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் என்று கொழும்பு சிறைச்சாலைகளில் அடைபட்டு கிடக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவிலே நான் இடம்பெற்றிருந்த போது அந்த தமிழர்களை எல்லாம், தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று அன்றைய சந்திப்பின் போது அந்த சிங்கள ஆட்சியாளர்களிடத்தில் நான் மனு கொடுத்து விட்டு வந்தேன். அங்கிருந்து வந்து SM கிருஷ்ணா அவர்களை சந்தித்து மனு கொடுத்தேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைக்கு உரிய பதிலளிக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. ஆனால் வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்திலிருந்து இதுவரையில் அது தொடர்பாக எந்த முனைப்பும் காட்டவில்லை, நமக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலை. ஆஸ்திரேலியாவிலே இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றவுடன் இந்திய நாடாளுமன்றம் கொந்தளித்ததா இல்லையா? பேச அனுமதித்தார்களா இல்லையா? காங்கிரஸ் கட்சிக்காரர்களே எழுந்து கொக்கரித்தார்களா இல்லையா? குமுறினார்களா இல்லையா? அதற்கெல்லாம் இடம் தருகிற இந்திய அரசு இதுவரையில் என்றைக்காவது ஒரே ஒரு முறையாவது தமிழீழ மக்களின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவாதிப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறார்களா? நாடாளுமன்றத்திற்கு அடியெடுத்து வைத்து விட்டாலே பேசிவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். பேச முடியாது. 8 உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு கட்சியைத்தான் அவர்கள் நாடாளுமன்ற கட்சியாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். 8 உறுப்பினர்கள் குறைந்தது வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 5 உறுப்பினர்கள் இருந்தால் அவர்களை குரூப் என்று நாடாளுமன்றம் அங்கீகரிக்கிறது. நாட் பார்ட்டி, அவர்கள் குரூப். அதற்கு கீழே இருக்கக்கூடிய 4 பேர் இருந்தாலும், 3 பேர் வெற்றி பெற்றாலும், 2 பேர் வெற்றி பெற்றாலும், 1 பேர் வெற்றி பெற்றாலும் அவர்கள் உதிரிகள்.
குரூப் என்ற அடையாளமும் கிடையாது, பார்ட்டி என்கிற அடையாளமும் கிடையாது. நாடாளுமன்ற விவாதத்தில் பார்ட்டி கட்சிகளுக்கு முக்கியத்துவம், குரூப் அதற்கு அடுத்த நிலை முக்கியத்துவம். உதிரிகளுக்கு அங்கேயே காத்து கிடந்து விரலை தூக்கி தூக்கி அனுமதி கேட்டுத்தான் பேச முடியும். நேரம் ஒதுக்க மாட்டார்கள். நாடாளுமன்றத்திலே திருமாவளவன் இருக்கிறான், ஏன் பேசக்கூடாதா என்று கேட்கக்கூடும். அதற்குரிய நேரத்தை பெறுவதற்கு அங்கு பெரும் போராட்டம். ஒருவேளை நமக்கு பேசுவதற்கு நேரம் இரவு 8:30 மணிக்கு மேல் கிடைக்கும். அப்போது நாடாளுமன்றத்தில் ஒருவன் கூட இருக்க மாட்டான். மதியம் 1 மணிக்கு மேல் யாருமே இருப்பதில்லை. ஒருவேளை 10 பேர் உட்கார்ந்திருந்தால் அந்த 10 பேரும் என்ன மாதிரி பேசுறதுக்காக உட்கார்ந்துருக்கிறவனா இருப்பான், வாய்ப்புக்காக. அவன் நேரம் எப்ப வரும்னு காத்து உட்கார்ந்துருப்பான். அவன் நேரம் முடிஞ்ச உடனே அவன் போயிடுவான். இதுதான் நிலை. பொதுவாக இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை. எதற்கு இதை இந்த இடத்தில் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், தமிழ்நாட்டு மீனவர்கள் கடத்தப்பட்டதில், சிறைப்படுத்தப்பட்டதில் சிங்கள இனவெறியர்களின் பங்கு மட்டுமல்ல, இந்திய அரசின் பங்கும் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கை மாறாத வரையில், தமிழர் விரோத நிலைப்பாடு மாறாத வரையில், ஈழ விடுதலைக்கு எதிரான சிந்தனை மாறாத வரையில் இந்த சிக்கல் தொடரும். கருணாநிதி இங்கிருந்து கடிதம் எழுதினால் போதுமா என்று. இவர் 10 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தாரே, வேற என்ன செய்தார்? இவர் கடிதம் எழுதாமல் நேரடியாக போய் பிரதமரிடத்திலே உட்கார்ந்து சட்டையை பிடித்து தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்று என்று சொன்னாரா? என்ன நாடகம்? கருணாநிதி நடத்துவது நாடகம் என்றால் ஜெயலலிதா நடத்துவதற்கு பெயர் என்ன? கூத்தா? சினிமாவா? அதற்கு பெயர் என்ன? 10 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்த போது என்ன செய்தார்கள்? நான் திமுக அரசுக்கு வக்காலத்து வாங்க அடிப்படையிலே பேசவில்லை. தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்றுவதில் இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கை மாற்றப்பட வேண்டும். அதற்குரிய அழுத்தத்தை நாம் கொடுத்தாக வேண்டும். இந்திய அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டையே, தமிழ்நாட்டு மக்களையே எதிராக பார்க்கிற மனநிலையில் இருக்கிறது. அதுதான் அணுகுமுறைகளில் இருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி. எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த கூட்டணியின் தர்மத்தை பாதுகாக்கிற அதே நிலையில் எங்கள் தனித்துவத்தையும் நாங்கள் ஒருபோதும் இழந்துவிட்டதில்லை, இழந்துவிட மாட்டோம். ஆக அந்த உரிமையோடு, தோழமையோடு நாங்கள் இதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்றுவதற்கு இதை தவிர வேறு எந்த முயற்சியும் பலனளிக்காது. இந்திய அரசின் போக்கை மாற்றாத வரையில் தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்ற முடியாது. 1983 இருந்து இதுவரையில் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த சிந்துபாத் கதை போல தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த சிக்கலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாட்டு மீனவர்களிடையேயும் ஒரு விழிப்புணர்வு தேவை. தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழீழ மீனவர்கள், இந்த 2 தரப்பு மீனவர்களையும் தமிழ் உணர்வை தாண்டி நீ வேறு நாடு நான் வேறு நாடு என்கிற உணர்வுகளுக்குள்ளே சிக்க வைத்து மோதலை உண்டு கொள்வதற்கான ஒரு சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மீனவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மீனவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழீழ மீனவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஈழத்தை சார்ந்த மீனவ பெருங்குடி மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 25 ஆண்டு காலம் மேதகு பிரபாகரன் அவர்களின் தலைமையிலான விடுதலை போராட்டம் தொடர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய பங்களிப்புக்குரியவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள், கடலோரத்து மக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டு மீனவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால், தமிழக கடற்கரையோரத்து மக்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இங்கிருந்து 1 லிட்டர் மண்ணெண்ணெய் கூட போயிருக்க முடியாது. இங்கிருந்து தீப்பெட்டி, தீக்குச்சிகள் கூட போயிருக்க முடியாது. இங்கிருந்து எந்த பொருளும், உணவுப் பொருள், மருந்து கூட போயிருக்க முடியாது. இந்திய அரசின் கட்டுப்பாட்டுகளை மீறி சிங்களவர்களின் கடற்படையினரின் அட்டூழியங்களை தாண்டி காட்டிக் கொடுக்கும் துரோகிகளை மீறி 25 ஆண்டு காலம் அந்த விடுதலை போராட்டம் தொடர முடிந்தது என்று சொன்னால் அது இந்திய தமிழக கடலோர மக்களின் பங்களிப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. சிங்கள அரசுக்கு ஆதரவான ஆட்களை வைத்து தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்திய அரசும் சிங்கள அரசும் ஈடுபட போகிறது. இதுதான் செய்தி. இந்த சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டும். இந்த சதியை அம்பலப்படுத்த வேண்டும். இதற்கு தமிழக மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும்.
குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஒற்றை செய்தியை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்து இந்திய அரசின் தமிழர் விரோத போக்கை வன்மையாக கண்டித்து தமிழீழ விடுதலை ஒன்றே அந்த ஈழச் சிக்கலுக்கு தீர்வு. ஈழம் வெற்றி பெறுகிற வரையில் நமது போராட்டம் அறப்போராட்டம் தொடரட்டும் என்று சொல்லி ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என்று முழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.